காலையில் எழுந்தோடனே பருப்பு வேக வச்சுட்டேன் ஒரு 10 மணிக்கு. கொஞ்சம் மசிச்சுட்டு போட்டால் கொஞ்சம் காணுங்கன்னு மசிச்சு போடுறேன். இல்லாட்டா ராவண மொழி மாதிரி பெருசு பெருசாக தெரியும். அதனால் நல்லபடியாக மசிச்சுட்டு போடுறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் பிருந்தா. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சாம்பாரும் ரசமும் இருக்க சொல்லி நேற்று ரசத்தை காமிச்சு எனக்கு வெங்காய சாம்பார் இருக்க போகிறேன். மெட்ராஸ் வெங்காயம் பார்த்துக்குங்க. அதுக்கு வேணுன்ற சாம்பார் வெங்காயம், புளி தண்ணி, பருப்பு, கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை. அன்றைக்கி உங்ககிட்ட காமிச்ச இல்லையா மிளகா அப்படி அரைக்க போகிறேன்னு இதை அரைச்சி வச்ச பொடி. போன வாரம் அரைச்சி வந்து இன்றைக்கி இதை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். பாருங்கள். கடாய் போட்டு கடுப்பை பற்ற வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதெல்லாம் நான் வறுத்து வச்சுன இது வெந்தயம், கடுகு, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பா நான் வறுத்து வச்சுனது. இது கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ கருவேப்பிலை போடுறேன். இப்போ வெங்காயம் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணி விடுங்க. ஊற்றிட்டோம்னா நல்லா அந்த வாசனைக்கு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்குமா, என்ன பதங்கணும் இல்லை வெங்காயம், அதுக்காக. உப்பு போடுறேன். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். உப்பு போடுறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். 2 நிமிஷம் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். உங்களுக்கு பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிக்குங்க. இது வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நீங்கள் இப்போ புளி தண்ணி விடுங்க. இப்போ புளி தண்ணி விடுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி விடுறேன். போன வாரம் அரைச்சிருந்த மிளகாப்பொடி ஃபஸ்ட்டு இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்க மிளகாப்பொடி. புளி வாசனை போயிடுத்து. வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இப்போ பருப்பு கொட்ட போகிறேன். இந்த சாம்பார் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது ராத்திரிக்குள்ளே ஊசி போடும். ஏன்னா வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஊசி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தூரம் கொட்ட முடியாது ஆகிடும். கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா வச்சுன்னா நல்லா இருக்கும் சாம்பார். இது நல்லா கொதிச்சுடுத்து இனிமேல் இறக்க வேண்டியது தான்.